சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை பணம் கொடுக்காமல் வாங்க முடியுமா? அப்படிங்கிறத பத்தி தான். வாங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு என்ன என்று நாம் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் வாங்க. ஒரு சொத்தை நம்ம வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்வோம்? நம்ம பணம் கொடுப்போம். எதிர்த்தரப்பு அவங்க சொத்தை நமக்கு பதிவு செய்து கொடுப்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு தெரிந்தது. ஆனால் இந்த 2 விஷயத்துக்கு உள்ளார எத்தனை சட்டங்கள் அடங்கியிருக்கிறது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சொத்தை வாங்க ஒப்பந்தம் செய்தால் அதற்கு இந்திய ஒப்பந்த சட்டம் அதை கட்டுப்படுத்துகிறது. அதுக்கு அடுத்ததாக ஒரு சொத்தை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பரிவர்த்தனை சட்டம். இந்த சட்டம் இன்னைக்கு நேத்திக்கு இல்லைங்க. 1882லேயே கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு அடுத்ததாக இன்னொரு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சொத்தை நம்ம பதிவு செய்ய போனோம்னா இந்திய பதிவு சட்டம் கட்டுப்படுத்துது. ஒரு சொத்தை வாங்கணுன்னாலே இந்த 3 சட்டங்களையும் நாம் பின்பற்ற வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத நாம் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க, ஏதோ சொன்னீங்களே, அதை முதல்ல சொல்லுங்க. சொத்தை பணம் இல்லாமல் வாங்க முடியுமா? அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. சிம்பிளான வழி தான். என்னன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது சமைச்சோன்னா எதிர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாயாசம் வச்சோன்னா எதிர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிண்ணத்தில் பாயாசம் கொடுப்போம். திரும்ப அந்த கிண்ணத்தை அவங்க நமக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ வடையோ அல்லது ஏதோ ஒரு பலகாரத்தை அதன் உள்ளே வைத்து நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. இது வீடு அளவில் நடக்கக்கூடியது. இதையே வர்த்தக ரீதியாக பண்டைய காலங்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், பண பரிவர்த்தனைக்கு பதிலாக பொருளாக மாற்றிக்கொள்வாங்க. ஒருத்தரிடம் அரிசி இருந்தால் அவங்க அரிசி கொடுப்பாங்க, அதுக்கு பதில் பருப்பை வாங்கி வந்துடுவாங்க. ஆனால் இதில் பண பரிவர்த்தனை இருக்காது, பொருள் பரிவர்த்தனை மட்டும்தான் இருக்கும். இதுதான் பண்டமாற்று முறையாக இருந்தது. இதையே தான் சட்டத்தில் சொல்கிறாங்க. இந்த 1882ஆம் வருடம் இயற்றப்பட்ட பரிவர்த்தனை சட்டத்தில் என்ன சொல்கிறோம், சொத்து பரிவர்த்தனை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பிரிவு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிரிவை மட்டும் தெரிஞ்சுப்போம். இதன் பிரிவு 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர், அதாவது அவங்க லீகலாக எலிஜிபிளாக இருக்கணும். ஒரு 18 வயதுக்கு அப்பாற்பட்டவர், மேஜராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சொத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. அவர் மனநலம் சரியானவராக இருக்க வேண்டும், குடிபோதையில் இருக்காமல் இருக்க வேண்டும். இதுபோல் மற்ற விஷயங்களுக்கு பின்பற்றக்கூடிய எல்லா நிபந்தனைகளும் இந்த சொத்து பரிவர்த்தனைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சொத்து நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னிடம் பணம் இல்லை. உதாரணமாகவே நம்ம எடுத்துக்கொள்வோம். வேளச்சேரியில் எனக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட் ஒன்லி 600 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு தான். என்னுடைய நண்பருக்கு ஓஎம்ஆரில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை அவர் விற்பனை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த வீடை வைத்துக்கொண்டு எந்த உபயோகமும் இல்லை. இந்த வீடை நான் விற்பனை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அவரும் அந்த நிலத்தை விற்பனை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எனக்கு இந்த வீடை விற்பனை செய்வதற்கு முன்பாக அந்த நிலத்தை வாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு, நான் உங்களுடைய நிலத்தை எடுத்துக்கொள்கிறேன், அதில் விவசாயம் செய்ய ஆசைப்படுகின்றேன், நீங்கள் என்னுடைய ஃப்ளாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அது சரியா என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்ட பிறகு இருதரப்பும் என்னுடைய ஃப்ளாட்டை நான் அவருக்கு கொடுத்துருவேன், அவர் அவருடைய நிலத்தை எனக்கு கொடுப்பார். இதுதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். இதில் பண பரிவர்த்தனை சுத்தமாக இருக்காது. டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த பதிவை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, பண பரிவர்த்தனை இதில் இருக்கவே இருக்காது. உங்கள் சொத்தை அவங்களுக்கு கொடுப்பீங்க, அவங்க சொத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு பத்திரத்தில் எழுதி பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பதிவு கட்டணமும் மிக மிக குறைவு தான். அதனால் இந்த பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு சொத்து அதுவாக கிடைச்சிடும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் சொத்தை விற்று அதன் பிறகு வரக்கூடிய பணத்தை எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் பாதுகாப்பாக வைத்திருந்து அதன் பிறகு நீங்கள் ஒரு நிலத்தை தேடி அதன் பிறகு அதை பதிவு செய்ய வேண்டும். 2 பத்திர செலவு ஏற்படும் இல்லையா? அதை தவிர்ப்பதற்காக இந்த பரிவர்த்தனை சட்டம் மூலம் சொல்லக்கூடிய சரத்துக்களை பின்பற்றி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் டீட் மூலமாக டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பதிவு செய்து உங்களுடைய சொத்தை பரிவர்த்தனை மூலமாக பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த எந்த வகையான சொத்தாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி,
அசையாத சொத்தாக இருந்தாலும் சரி, எந்த வகையான சொத்தாக இருந்தாலும் உங்களுடைய சொத்தை நீங்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் மிக குறைவு என்பதை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். ஒரு சொத்தை பரிவர்த்தனை செய்பவர்கள் உறவினராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. முன்பே சொன்னது போல் வெளிநபராக கூட இருக்கலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.